உள்ள ஆகாரத்தில் கந்து சாப்பிட்றதுக்கு எல்லாருமே 3 பேருமே இதில் இருக்கக்கூடியது. நீ குடும்பத்தில் இருக்கிறவங்க காவு கொடுக்கறதுக்கு மாத்திரக்கூடாது. வா நீங்க காவு கொடுக்குறேன் இல்லைப்பா, அப்படியே ஒரு குறையும் இல்லாமல் வளைபோல் வருகின்ற துன்பம் வளைபோல் தீர 21 தெய்வத்தோட பேரும் உனக்கு துணையா இருக்கணும். அப்பப்பா எந்த விதமான தடையும் இல்லாம 21 கற்பனை சுவாமியுடைய அருளாலே உன் கூடவே பக்கபலமான வரணும்ப்பா. எந்த ஆபத்து வராதவனும் பக்கபலமா கருப்பு இருப்பேன் தெரியுமா. போ கற்போ மாலை போட்ட குடும்பத்துக்கு வாரிசு வம்சம் வேணும். பேபி சாசி தொந்தரவு இருக்குது, அந்த தொந்தரவு தீங்கணும். உடம்பால் வந்து ஆபத்து மண்ணை பார்த்துட்டேனப்பா. உன் மனகட்டுக்கு நீச்சல் எழுந்துக்கிட்டு உன் இடத்த போய் காவு கக்க போனேனப்பா. அந்த இடத்துல நான் பார்த்த காய்ச்ச கண்டாமல் சொல்றேனப்பா. உன் காலடி மண்ணையோ இவனோட காலடி மண்ணை எடுத்து குழந்தை குட்டி வம்சம் வாரிசு எதுவுமே தங்கக்கூடாது. அன்னாடும் வைத்தியத்திலேயே உன் காசை அளிக்கணும். பைத்தியம் பிடிக்காத மட்டும்தான் குறை. பைத்தியக்காரனு பட்டம் தெரிக்கிற அளவுக்கு உன் குடும்பத்தை அது எல்லாத்தையும் பண்ணது வேலைப்பாடுதே. வேலைப்பாட முத்த விட்டு தான் இடையில நல்லா வந்து போயிட்டு இருந்த வரைக்கும் இவ்வளோ அளவுக்கு மோசம் இல்லை. இடையில இங்கே வரத்தை விட்ட உன் இடத்துக்கும் மலகட்டுக்கும் கோளாறு ரொம்ப தலை தூக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா புரிஞ்சுக்கோ. செஞ்சிருக்கிற செய்வடை வேலைப்பாடோட வீரியமாகப்பட்டது வரக்கூடிய சித்திரை மாதம் பௌர்ணமி தேதி வரைக்கும் உனக்கு இருக்கும். அது வரைக்கும் அதோட பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கும். ஆனால் இனிமேல் உனக்கு அதோட பாதிப்பு சுத்தமாக குறைஞ்சி விடும். பழைய ஆளாக்கி உன்னை சௌரியப்படுத்தி விட வேண்டிய பொறுப்பு என்னுடையது. எந்த விதத்திலையும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நான் கவுந்து பண்ணி தரேன். நான் கவுந்து பண்ணிடுறேன். கவலைப்படாதடி, ஏன் எல்லைக்குள்ள வந்துட்டேன். அந்த மரணத்தை கூட என்ன கண்டு 5 படி செய்ய வேண்டியது என் பொறுப்பு. என்ன தேடி வந்ததுக்கு அப்புறம் மரண பயம் உனக்கு எதுக்கு? கவலை வேணாம்ப்பா. நான் கொடுக்கக்கூடிய ஒத்த எலுமிச்சம்பழம் ஒட்டுமொத்தமான வினையும் வேரோட சர்ச்சி போடும். ஆயுசு கட்டி உனக்கு வாரிசு வம்சம் உண்டு. நல்லது ஒரு கொடுவாக்கா என் ஒரு கழுவத்திரி போட்டுட்டாக்கா ஆங்குச்சுதான் விட்டு வயத்துல பிறக்கும். இந்த உள்ளுக்கு 2 பேரும் இங்கேயே கடிச்சு உள்ளு சாப்பிடும். என் கண் பார்வையிலே கடிச்சு சாப்பிடும். அங்கே உட்காந்து கடிச்சு சாப்பிடு போ. வரும். யாரும் வரலன்னு சொன்னா மந்திரமும் தந்திரமும் வீட்டுக்கு வந்துச்சுன்னா எப்படி நல்லது வரும்? எப்பவும் சாம்பியில கூட கிடையாது. வரக்கூடிய சித்திரை வரைக்கும் செவிட வராமட்டு இருக்கின்றேன். வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு இங்க பூசை வர்றப்போ சிவராத்திரி அன்னைக்கு உன் மேல ஆடும். போ மண்ணை வாங்க கூடாது. நானு அதுக்கு என்ன செய்யணுமா செஞ்சு தந்துறேன். மண்ணை ஊடு கொண்டு விட கூடாது. போற வழியில இருக்கக்கூடிய கங்கையில விட்டுட்டு திரும்பி பார்ப்போம். கர்ப்போ ஒன்னால உஷ்ண காணிக்க கற்பனை போட்டுப்போம். மாலையை கழுத்துல போட்டுட்டேன். மனக்கட்டுக்குள்ளார போய் பார்த்தேன். அக்கம் பக்கம் உள்ளோடையும் பார்த்தேன். இருக்கிற இடத்துக்குள்ளார நித்தம் கண்ணை கலக்கி கண்ணை கசக்கி அழுது நீர் வடியாமே மனசுக்கு மாறிக்கு நிம்மதி விடாமே பலவிதமான மனசங்கடத்தோடு பலவிதமான போராட்டத்தோடு இருக்கிறதோட ஒரு சாங் கைத்துல உயிர் விட்டலாங்கிற எண்ணத்தோட ஒவ்வொரு நாளையும் அசைட்டு இருக்கிறப்பா. காசு பணம் போச்சு, வருமானம் போச்சு, மன நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, சகல சௌரியமும் தந்து போச்சு. இன்னைக்கு சௌரியம்னா என்னன்னு கேட்கிற அளவுல நீ நின்றுட்டு இருக்கிற. உண்டா இல்லையா? வேற என்ன கேட்கணும்? நான் கொடுக்கக்கூடிய இந்த 90 அவனை பரிபூர்ணமா ஆபத்து பண்ணி கொடுக்க முடியும். அவன் உசுருக்கு ஆபத்து இல்லாம அவனுக்கு ஒரு குறை இல்லாம நான் கொடுக்குற 90 கவுந்து பண்ணி கொடுத்துறேன். நீ எனக்கு விசுவாசமா இருப்பிலா? மந்தரமும் தந்தரமும் பில்லி சூனியமும் நெருங்க முடியாத கோட்டை இந்த கருப்பசாமி இல்ல. இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சவனுக்கு எந்த மந்திர வேலைப்பாடும் நிலைக்காது. மலை போல் உனக்கு ஒரு துன்பம் வந்த போதும் இந்த கருப்படை நடத்தி இடத்துக்குள்ள வந்துட்ட நான் கவுந்து பண்ணி தரேன். உன் சங்கடம் தீரும். அவனுக்கு இருக்கக்கூடியது கோளாறு தான். ஆனா நிறைஞ்சது ஒரு அமாவாசை அன்னைக்கு இன்னொரு பையனை என்ன பார்க்க வரணும். அமாவாசைக்கு வரப்போ ஒரு கட்டு சுருட்டு முடி எலும்பிச்ச மடமும் உச்சந்தி மண்டும் வீட்டு வாசப்படி பண்ணோம். தனித்தனி வழியா என்கிட்ட கூட்டிட்டு வந்து அமாவாசை அன்னைக்கு உத்தரவுல பாரு உனக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துறேனப்பா. வா காணிக்க உருவம் இல்லையப்படா. இந்த எலுமிச்சம்பழம் பத்திரம் எல்லாரும் கவனிச்சு கேட்டுக்கப்பா. இந்த மாதிரி கணக்கு பார்த்து எலுமிச்சம்பழம் உன் கை கிடைச்சிச்சுன்னா எங்க கிடைச்சாலும் விட்டுடாது. இதுக்கு பேர் 8 எலுமிச்சம்பழம். பேர் என்ன எலுமிச்சம்பழம்? இந்த 2 எலுமிச்சம்பழம் ஒரு எல்லையில இருக்குதுன்னா வருமானத்துக்கும் கடனுக்கோ கஷ்டத்துக்கோ கஞ்ச வேண்டாம். இதை கொண்டு போய் பணம் புழக்கிற இடத்துல வச்சா போதும். சகல லட்சுமி ராட்சி வரும். தெரிஞ்சு வந்துச்சோ இல்லை தெரியாம வந்துச்சோ உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. தெய்வம் கொண்டாந்து கொடுக்குது. இந்த மாதிரி 2 எலுமிச்சம்பழம் யாரு கை கிடைச்சாலும் விட்டுடாதே.
எங்க பார்த்தாலும் விட்டுடாதே. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும், அதிர்ஷ்டம் இல்லைன்னா கிடைக்காது. சொல்ல தொடங்குதா? மக்கள் தொடங்குதா? இந்த எலும்புச்சம்பழம் போல் ஒரு எலும்புச்சம்பழம் கிடையாது. புரியுதா உனக்கு? நீ பட்ட கஷ்டத்துக்கு தான் அந்த கருப்பனே எலும்புச்சம்பழம் உருவத்துல பெரிய தீர்க்கணும்னு இருக்கிறேன். நீ விளங்குற இடத்துல, அதாவது பணம் பாசு புழங்குற இடத்துல இந்த எலும்புச்சம்பழமாகப்பட்டத்தை இலையில வச்சு நீ கையெடுத்து வழிபாடு செஞ்சுடுவா. சந்தனம் அல்லது மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு கையெடுத்து வணங்குற பட்சம் உன் இடத்துல கடன் தொல்லை தீராது. நல்லபடியா பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நல்ல விதமான செல்வாக்கு உனக்கு கிடைக்கும். புரியுதா? உன் மக்கள் என் மக்களை பெத்தது நீயா இருந்தா அவனை காவந்து பண்றது என்னோட பொறுப்புப்பா. என் எல்லைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆயிலையும் கொடுத்தேன். உனக்கு ஒரே ஒரு குறைதே, இப்போதைக்கு கடன் அதிகமா இருக்கு, கட்டுமனை இன்னும் பூர்த்தி அடையாம அந்த இந்த மாதிரி தரையில கொடுத்து கிடக்குறேன். இந்த மாதிரி தடை நல்லபடியா கோபுர தரையா மாறணும்னு உன்னோட எண்ணம். அதுக்கு மட்டும்தான் இப்ப மன உருகி நிக்கிறேன். பாக்குறவன் என்னடி சம்பாதிக்கிறேன், என்னடி கோயிலுக்கு போறேன், இன்னும் தரையை இப்படி போட்டு வச்சிருக்கேன்னு ஒரு நையாண்டியா நக்கலா பாக்குற பார்வையும் பேசுற பேசி என் காது செவிமடல்ல விழுவுது. புரியுதா? இடத்துக்கோ மக்களுக்கோ அந்த மாதிரி தொந்தரவு எதுவும் வட்டாம பக்கபலமா இருந்து பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. மழையா உனக்கு ஆபத்து வந்த போதும் பணியார அண்ணு காவந்து பண்ணி தரேன். என்ன மீறி உன் கட்டடத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. துணிச்சலோடு இருப்பா. அதை கல்லாவட்டியில் வச்சுக்கணும், பணம் முடக்க இடத்த வச்சுக்கணும். இந்த எலுமிச்சம்பழத்தை கருப்புசாமிக்கு எது நினைச்சு மற்ற எலுமிச்சம்பழத்தெல்லாம் அவுத்துட்டு இது ஒரு எலுமிச்சம்பழமே வீட்டு வாசல்ல கதியா கட்டி வச்சு கும்பிட்டுட்டு வா. உன் கஷ்டம் என்னோட அருளால வெல்வேன், துன்பம் வெல்வேன், மீண்டும் நல்ல சௌரியத்து வருவா. அம்பா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் கருப்படை மனத்துல நினைச்சு கொடு. நல்லது ஒரு விலைக்கு, நல்லது ஒரு சௌரியத்துக்கு நல்லபடியா போய் சேரும். தைரியமா போ. நல்லா நடப்பா. எல்லையை பார்த்தேன், மடகட்டை பார்த்தேன், சுருட்டு அடக்கி வீட்டு மடகட்டில் பார்த்தேன். ஐயா நான் வேற எதுவும் பணம் கேட்கல, காசு கேட்கல, சொத்து கேட்கல, சொகம் கேட்கல. என் மக்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா காசியோ ராமேஸ்வரமோ கடவுளே கண்கட்ட சேதமோ உன் காலடியே கெதுன்னு நான் வந்துடுவேன். அவனை ஒட்டியா வச்சுட்டு என்னால அந்த டீ போகல இந்த டீ போகல, முன்ன போனா உதைக்குது பின்ன போனா இடிக்குதுங்கிற மாதிரி ரொம்ப வேதனையோட மன உளைச்சல்ல வந்து நிற்கிறேன். ஒரு தாயா இருந்து நான் படாத கஷ்டத்தையும் பட்டு நிற்கிறேன். சொன்னா இங்க இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெய்வங்களுக்கு எதுக்குமே கண்ணு கிடையாது. கலங்கி நிற்கிறேன். என் கலக்கத்தை தொடச்சி என் மகனுக்கு ஒரு அடிப்படத்தை காட்டி கொடுத்து நல்ல விதமா முடிச்சு கொடுத்து என் குடும்பத்துக்கு ஒரு விளக்கேற்றி வையா கருப்புன்னு கேட்டு என்னை பார்க்கறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா கோட்டை உத்தரவு கொடுக்குது. உண்மைதானா? அந்த காரியத்தையும் கைகொண்ட பலமா இருந்து என் எல்லை விளங்குறது போல இந்த தில்ல கட்டி ஆளும் கோட்டை கருப்புசாமி உன் கட்டடத்தை ஒத்து தந்து உன் மனநிபதி உண்டாக்கி தருடப்பா. 3.5 வருஷ காலமா என்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்த்து எனக்கு தேடி வந்திருக்க. 1 வருஷம் 2 வருஷமா கிடையாது, 3.5 வருஷ காலமா இந்த காரியத்துக்காக அள்ளப்பாஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த காரியம் நிறைவேற்றிய காலம் வர சித்திரை அம்மாவாசைக்குள்ளார உன் கைகூடி முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளைமா இந்த எல்லைக்கு எடுத்துட்டு வருவேன். அந்த பாக்கியோட கொண்டு போ வா. அப்பா காத்துல கண்ட பணியாம வரைஞ்சு வருவேன். காத்துல கண்ட பணி உரையிறது போல உன் குடும்பத்துல பல பகை, பல போராட்டம், பல கஷ்டம், பல விண்ணல், பல விதமான வேதனைகளும் உன் கட்டத்துல ஒசஞ்சு கிடக்குது. நான் கொடுக்கக்கூடிய 3 எலுமிச்சம் பழத்தை வீட்டு வாசப்படிக்கு நேரா ஐயா கருப்புவனை எல்லையை தேடி வந்துருக்கடப்பா. எனக்கு யார் என்ன செஞ்சிருந்தாலும் அதை நீ பார்த்து எனக்கு சௌரியத்தை கூடப்பான்னு வேண்டிக்கிட்டு வீட்டோட வாசப்படிக்கு நேரா கட்டு. இந்த எலுமிச்சம்பழம் உருவத்துல கருப்பசாமி அந்த இடத்துக்கு காவு தெய்வமா நிற்பேன். எத்தனை ஆபத்து வந்தாலும் எடுத்த குடி காக்காம உன் குடும்பத்தை கெடுத்து நிக்கிற மனுஷங்களை வெட்டி விரட்டி உன் குடும்பத்தை காவந்து பண்ணி என் பேரும் புகழும் என் சன்னிதானமும் ஆலயமும் இந்த இடத்துல வணங்குறது போல உன் மக்களை விளைய வச்சு